ஜிஎம்ஆடிஎஸ் கோயம்புத்தூர். பார்த்திங்கன்னா ரீஒர்க்கு ஆம்பிஃபயர் முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா மொத்தம் 8 சேனல், 2 சப்பு கோச்சுக்கு, பார்த்திங்கன்னா 4 லெஃப்ட் ரைட்டுக்கு, 1 2 3 4 ஃபெட்டு. அதில் ஆல்ரெடி அப்படி தான் இருந்தது, ஃபெட்லேயே கொடுத்துட்டோம். சப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4231 எஸ்டிகேயில் போட்டிருந்தாங்க 3. சரி, நம்ம ஃபெட்டுக்கு கூட போடலான்னு பார்த்தோம், பட் ஸ்டீரியோ ஃபெட்டு 3 பண்ணி போட்டு வேண்டாம், அது இருந்த மாதிரியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதே மாதிரி போட்டாச்சு. அவங்க இதிலே கேட்டு பழகியிருப்பாங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம வேறு மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கலாம், பட் சில நேரங்களில் பிடிக்காம கஸ்டமருக்கு வந்து அது பிடிக்காது. அப்படிங்கிறதுனால வந்து நம்மகிட்ட என்ன வேலை சொன்னாங்களோ கேட்போம், இல்லை வேண்டாம் அப்படின்னாங்கன்னா பண்ணிக்குவோம். ரொம்ப எஃபெக்ட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி நம்ம எதாவது ஆல்ட்ரு பண்ணி போட்டு தருவோம். இப்போ ஃபேன் ஓடாமல் இருந்தது, பார்த்திங்கன்னா ஃபேனுக்கான லைன் கொடுத்து போட்டிருந்தாங்க. அது என்னென்னா ஸ்டெப் டவுன் பண்ணாமல் போட்டிருந்தனால 78012 போட்டிருக்கிறாங்க. அதாவது 30 வோல்ட்டுக்கு 28 to 30 வோல்ட் கண்டிப்பாக இதில் வரும், இன்வெர்ட்டரில் கூடிய இன்வெர்ட்டருக்கு. அப்போது அதுக்கு வந்து டேரெக்டாக 12 போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாள்லேயே ஃபால்ட் வந்துடும். ஹீட் ஏறும்போது, அது 2 ஃபேனுங்கும்போது ஸ்டெப் டவுன் ஆகாமல். அதனால் நம்ம போகிற நண்பர்கள் ஒன்றா இந்த மாதிரி ஏதாவது பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னோம்னா ஒரு 7818, அதாவது 78 18 இல்லை 15 போட்டுட்டு அதுக்கப்புறம் 18 போடலாம், இல்லைன்னா 24 கூட போடலாம். போட்டுட்டு அதாவது அங்கேருந்து கம்மியாகி அதுக்கப்புறம் கம்மியாகிற மாதிரி போட்டுக்கலாம். அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரி எதுவும் ஃபால்ட்டு வராது. அதாவது ஹை வோல்டேஜ்லேருந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணி போடுங்க. தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் போடுறாங்க, பட் அந்த மாதிரி எதை பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. நம்ம ஒயர் பார்த்திங்கன்னா மேலே தான் பண்ணிக்கிறோம். எதுக்காக மேலேயே பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா, இது வந்து கொஞ்சம் பார்த்தா ஒயரிங் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது நிறையா, பட் நாளைக்கு சர்வீஸுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வண்டி செட்டு, கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்தாங்கன்னா அர்ஜென்ட்டில் தான் வருவாங்க. அப்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக சர்வீஸ் பண்ணணும். நாளைக்கு வெளியில் கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துருச்சு அப்படிங்கும்போது ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணாலும் வெளியில் பண்ணாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ஹீட்சிங்கோட ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த பிசிபி அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வச்சு போட்டு நம்ம பாட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்தோம் அப்படின்னோம்னா கீழே இருந்து நம்ம மேலே எடுத்து கொடுக்கும்போது அந்த மாதிரி பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த போர்டில் கூட பண்ணிக்கலாம், எனக்கு கீழே உள்ள எதுவும் இல்லாதனால. இந்த போர்டில் வந்து ப்ரீ அவுட் இல்லாதனால ப்ரீ அவுட்டுக்கு அடியில் தான் வரும் எல்லா ஒயரிங்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்போ எல்லாம் ரொம்ப கழட்டி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம எல்லாமே மேலேயே பண்ணியாச்சு. சிக்னல் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய சிக்னல் அவுட்டுக்கு எல்லாமே அவுட்புட் எல்லாமே வந்து சீல்டு ஒயர் போட்டு இந்த லைனில் போட்டு நம்ம முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ நம்மளால் நீட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறோம். இந்த 2 சேனல் பார்த்திங்க அப்படின்னோம்னா சரவுண்டுக்காக போட்டிருக்கிறோம் 4N4N. இது வந்து பார்த்திங்கன்னா 4N4N வந்து 2 சேனலு சென்டருக்கு, இது 2 சப்புக்கு. 2 சப்பு வச்சுக்கிறாங்க. 2 சப்புக்குமே வந்து தனித்தனியாக மூணோ பண்ணி போட்டிருக்கோம். ரெட்டிஃபை செக்ஷன் பார்த்திங்கன்னா அதில் இருந்து மெட்டல் டயோடு இருந்தது, கெப்பாசிட்டரு, இதெல்லாம் பிசிபி எல்லாம் அதில் இருந்ததே தான். எதுவுமே நம்ம மாற்றவே கிடையாது. மாற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரோல் மட்டும் மாற்றிருக்கிறோம், ஒயரிங் மாற்றிருக்கிறோம், எக்ஸ்டர்னல் ஒரு பக் கன்வெர்ட்டர் போர்டு ஒன்று வச்சுருக்கிறோம். இதில் இருந்து வீடியோ போர்டு கொஞ்சம் ஒர்க் ஆகாதனால வேறு ஒரு வீடியோ போர்டு நம்ம போட்டிருக்கிறோம். வீடியோக்கு அவுட்புட் போட்டு பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயர் போட்டிருந்தாங்க. நம்ம அதை எடுத்து போட்டு சீல்டு ஒயர் போட்டு கொடுத்துக்கிறோம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா தெளிவாக வரும். நம்மளோட ஆம்புக்குள்ளே ஏதாவது கரண்ட்டில் இருக்கிற சிக்னல் வந்து வீடியோவை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சீல்டு ஒயர் போட்டு கொடுத்துட்டோம். சிக்னலுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் அவுட்புட் வர்றதுலேருந்து. பட்டு இல்லைன்னா ஒரே ஒரு ஃபால்ட்னால் இந்த சேனலில் மட்டும் லைட்டாக ஒரு இறைச்சல் வந்துகிட்டே இருந்தது. பட் அதில் இருக்க காம்பனண்ட்டும் மாற்றி பண்ணியாச்சு. சர்வீஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு சர்வீஸு, இந்த ஒரு போர்டு புது போர்டு. ஆல்ரெடி இதில் இந்த ஸ்டீரியோ போர்டு ஃபால்ட்டு, கண்ட்ரோல் நாபு எல்லாம் சுவிட்ச் எல்லாமே க்ளீன் பண்ணி
இருக்கிறதே போட்டாச்சு. கண்ட்ரோல் மட்டும் எல்லாம் புதுசு போட்டாச்சு. வேறு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சக்தியில் சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷானில் சோனி சப்வூஃபர் பி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே ஷானில் வந்து 8 டிரான்சிஸ்டர் பிடி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே அது இருந்ததால் அப்படியே அதே மாதிரி போட்டாச்சு. கிளாரிட்டி நல்லா இருக்குது, ஆடியோ வைஸ் நல்லாயிருக்கு, சப்பும் நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. ஓகே நண்பர்களே, நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரீஒர்க்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கிறோம். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம், அப்டேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு எண்டுங்கிறது கிடையாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறத வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அது ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். புது ஆம்பு வேணாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். வண்டிகளுக்கான 2.1 4.1 அதுவும் வீட்டுகளுக்கான செட்டு எதனாலும் ஆர்டர் பேஸில் செஞ்சு கொடுத்துருப்போம். டைமிங்கை பொறுத்து சில நேரங்களில் வேலை கொஞ்சம் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக கிடைக்கும். சில நேரங்களில் ரொம்ப டிலே ஆகாது. உங்களுக்கு 2 நாளில் கிடைக்கக்கூடிய செட்டு ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி, அவ்வளோதான். இப்படி நம்ம யார்கிட்டையும் வந்து நம்ம புது செட்டு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, செட்டு நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேமெண்ட்டே வாங்குறது. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேமெண்ட் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து பண்ணுறதில்ல. கஸ்டமர் சொல்லிக்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம 2.1 4.1 ரெகுலராக நம்ம போட்டிருக்குது. செட்டு ஸ்டாக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் முடியும் போது ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம டைமிங் எடுத்துகிட்டுலாம் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் அது மாதிரி வச்சுக்கிறதில்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செஞ்சுட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கிறது. ஏன்னா அது ஒரு நாளைக்கு அது ஒரு நம்ம மேலே ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சில கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து போட்டு கேன்சல் பண்ணாதனால நம்ம வேறு யாராவது கொடுத்துக்குறோம். அது வந்து நம்ம 2.1 4.1 மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் பேஸில் தான் செஞ்சிட்ருக்குறோம். அது ஒர்க் டைம் இருந்தது அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். ஒர்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து செஞ்சு கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு வண்டி செட்டு இதை பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு நாள் வேலை செஞ்சோம்னாலும் மறுபடியும் அங்கே போய் வண்டியில் போய் நம்மளுக்கு ஒரு நாள் 6 நாளோ வேலை செய்ய வேண்டியது வரும். சில நேரங்களில் ஒயரிங் மட்டும்தான் நினச்சிட்டு போவோம். அங்கே போய் பார்த்தோம்னா ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அப்போ அதை டைமிங் இருக்கிறதுனால வந்து அங்கேயும் டைமு ஜாஸ்தி ஆகிடும். அது போக இப்போ இடையில வண்டிகளுக்கான சப்வூஃபர் இதெல்லாம் ஃபிட்டிங் வர அப்படின்னால அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேலையை முடிச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஓகே நண்பர்களே, எப்படி இருக்குங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறீங்க, பட் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னோம்னா நம்ம வரப்போகிற வீடியோவில் சொல்லலாம். சில விஷயங்களில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுவும் எதாக இருந்தால் கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி.